சக்தி எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்க தென்காசிக்கு போறா ஜனனி. அங்க ஒரு காட்டு பகுதியில சக்திய ராமசாமிய அடைச்சு வச்சிருக்கிறத கண்டுபிடிக்கிறா. ஜனனி அந்த இடத்துக்கு வர்றத தெரிஞ்சுக்கிட்ட ராமசாமி சக்திய ஒரு சவப்பட்டிக்குள்ள போட்டுட்டு ஜனனிய போட்டு தள்ளலான்னு முடிவு பண்றான். காட்டுல சுத்திட்டு இருக்கிற ஜனனிய ரவுண்ட் அப் பண்ற ராமசாமி கிட்ட சக்தியை எதுவும் செஞ்சிடாதீங்கன்னு கெஞ்சிரா ஜனனி. அப்போ வாய கட்டி ஒரு சவப்பட்டிக்குள்ள அடைச்சு வச்சிருக்க வீடியோவை ராமசாமி காட்டவும் தயவு செஞ்சு சக்தியை விட்டுடுங்கன்னு கேக்குறா ஜனனி. அதுக்கு அவன், உன்னை முதல்ல அனுப்பி வைக்கிறேன், அப்புறம் உன் புருஷனை அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஜனனி நெத்தில துப்பாக்கிய வைக்கிறான். அந்த நேரத்துல மெய்யப்பன் வந்து ஜனனிய காப்பாத்துறா. உடனே ஜனனி அந்த காட்டுக்குள்ள இருக்கிற ஃபேக்டரிக்குள்ள சக்தியை தேடி போறா. அங்க இருந்த லேப்டாப்ல சக்தியோட வீடியோ ஓடிட்டு இருக்கிறது பாக்குறா. பக்கத்துல ஒரு சவப்பேட்டி இருக்கு. அதை திறந்து பார்த்தா உள்ள சக்தி பிணம் மாதிரி கிடக்குறான். இத பார்த்து ஜனனி அப்படியே உடைஞ்சு போயிடுறா. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? ஜனனிய ராமசாமி மெய்யப்பன் கிட்ட இருந்து யாரு காப்பாத்துனா? சக்தி, ஜனனி இவங்க ரெண்டு பேரும் அடுத்து என்ன பண்ண போறாங்க? இதெல்லாம் இனிமே வர எபிசோட்ல தெரிஞ்சிடும்.